ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய மினி விலாகில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, சிக்கன் மக்ரூனி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ஆந்திராவிலே நல்ல ஃபேமஸான டிஷ்ஷு, அடிக்கடி செய்வாங்க. இங்கே வந்து நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ மக்ரூனி போட்டால் போதுங்க, கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி இது. அதுக்காக மக்ரூனியில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சா போதும். அப்புறம் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தா சீக்கிரமாகவே வந்து ஆனியன் வதங்கிடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிங்கர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் வந்து சேர்த்திக்கோங்க. கிங்கர் கார்லிக் பேஸ்ட் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 ஸ்பூனு இல்லைனா 1.25 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. காலையில் டிஃபன் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து தோசை இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து எடுத்து போட்டுக்கணும். சிக்கன் ஃபுல்லாகவே வந்து போட்டு முடிச்சுக்கிட்டேன். இந்த சிக்கன் நம்ம நார்மலாக வாங்குகிற சிக்கனோட இன்னும் பீசஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். நம்ம நார்மலாக ஒரு சில்லி சிக்கனுக்கு வாங்குகிறோம்னா அதில் வந்து பாதி பாதி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மக்ரூனி கூட இதுவும் வந்து நல்லாவே வெந்திரும். அப்புறம் நல்லா வந்து கிளறி விட்ருங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா சிக்கனுக்கு ஒட்டும். நல்லா கிளறிட்டு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் தனியாக வந்துடும். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்குனா, மக்ரூனி நார்மலாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். இல்லை தெரியலனா, 1 கிளாஸ் மக்ரூனி எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணால் போதும். விசிலுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். நார்மலாக நம்ம அரிசி எப்படி வைக்கிறோமோ குக்கரில் அதே அளவு தாங்க தண்ணி. அதுக்கப்புறம் நல்லா வெந்தனதும் நான் வந்து மக்ரூனி எல்லாம் போட்டு விசில் வச்சுக்கிட்டேன். விசில் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்து வெந்திருந்தது. அது மேலே கொஞ்சம் வந்து தண்ணியாக தெரியுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து கிளறி விட்டால் போதும், அந்த தண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரை ஆயிரும். ஜஸ்ட் அது குக்கர் ஓப்பன் பண்ணத டைமில் மட்டும்தான் அப்படி தெரியும். மக்ரூனி வந்து எப்போவுமே சூடாக இருக்கும்போது தான் சாப்பிட்ணும். இது ஆற வச்சு சாப்பிட்டா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இது நான் எப்போ செஞ்சாலும் வீட்டில் வந்து அப்பப்போ நான் போட்டு கொடுத்துருவேன் எல்லாத்துக்கு. அப்புறம் நானும் வந்து கொஞ்சம் பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே டிஃபன் ஆஃபீஸ்க்கு தான் போய் சாப்பிடுவேன், வீட்டில் எனக்கு டைம் இருக்காது. ஸோ நானும் வந்து போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. கரெக்டாக கிளம்புற டைமில் வந்து ரிஃபாயா வீடியோக்குள்ளே வந்துட்டா. அவள் ஸ்பூனுக்காக வந்திருந்தா. ஆக்சுவலாக ஸ்பூன் மட்டும் கொடுத்து அவளே அமுச்சிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். ஓகே காய்ஸ், டாட்டா, பாய் பாய்.